ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு துறவி ஒருத்தர் வில்வித்தை கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப டேலண்ட்டாக இருந்தார். அவருக்கு வயசாகிட்டே இருந்ததுனால அவருக்கு அடுத்த அந்த குருவோட பிளேஸில் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியே வந்துச்சு. அவர்கிட்ட இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த குருவாகிடணும்னு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குருவை செலக்ட் பண்ணுறதுக்கு 2 டேஸ்க்கு பிஃபோர் அந்த துறவி அவரோட ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு, வில்வித்தையில் நீங்கள் அடுத்த குரு ஆகிறதுக்கு உங்ககிட்ட என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட டேலண்ட் என்னென்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் 900 ஃபீட்ஸ்க்கு தள்ளி இருந்தால் கூட டார்கெட்டை எய்ம் பண்ணி சென்டர் பாயிண்டில் அடிக்க முடியும்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை சொல்லிகிட்டே போனாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்னால் கண்ணை மூடிட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் டார்கெட்டை எய்ம் பண்ணி என்னால் அடிக்க முடியும்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை சொல்லிகிட்டே போனாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்னால் கண்ணை மூடிட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த கோலை டார்கெட் பண்ணி என்னால் அடிக்க முடியும்னு சொன்னார். உடனே ஆச்சரியப்பட்ட அந்த குருவும், அப்படின்னா இப்போவே அதை செஞ்சுட்டா அடுத்த குரு நீதான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த போட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சிஷ்யன் வழக்கமாக ஒரு பிளேஸில் இருந்து அவரோட ஏரோவை எய்ம் பண்ணி விடுற மாதிரி இல்லாமல் அதிலிருந்து பாதி தூரத்தில் நிற்க வச்சு எய்ம் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிஷ்யன், என்னை எப்பவுமே நிற்க வைக்கிற மாதிரி தள்ளி நிற்க வைங்க, என்னைய கிட்ட நிற்க வைக்காதீங்கன்னு அவரும் சிரிச்சிட்டே அவனை நிற்க வச்சுட்டு போயிடுறாரு. அவனும் டார்கெட்டை எய்ம் பண்ணி அடித்ததில் டார்கெட்டுக்கு பக்கத்தில் கூட கிடையாதுங்க, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போய் விழுந்திருக்கு. கண்ணை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியும் அவமானமுமாக தான் இருந்திருக்கு. அவங்கிட்ட வந்து, குரு, நம்ம நல்ல ஒரு பாதையில் அடிக்கடி போய் பழக்கப்பட்டு இருந்தாலுமே கூட கண்ணை மூடிட்டு போனால் கண்டிப்பாக சரியான இடத்துக்கு போய் சேர முடியாது. நீ நல்ல வில்வித்தை வீரன்தான், ஆனால் டார்கெட்டை பார்க்காம யாராலையும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த சிஷ்யனும் அவனோட ஓவர் கான்ஃபிடென்ஸால் அவன் பண்ண தப்புக்கு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கான். ஆமாங்க ஐஸ், நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் டெய்லியும் ஒரு விஷயத்தை பண்ணி ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணுங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. நமக்கு அந்த விஷயம் என்ன தான் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாதான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். நானுமே ஒரு சில டைமில் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு சில விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.